ஒரு துறவி தன்னோட சீடர்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கத்துக் கொடுக்கறதுக்காக பட்டாம்பூச்சி இந்த உலகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி அது எப்படியெல்லாம் கஷ்டப்படுதுன்னு காண்பிக்க நினைச்சாரு. சீடர்கள் கிட்ட பட்டாம்பூச்சியோட கூட்ட காண்பிச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பட்டாம்பூச்சி நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் வெளியே வந்து அதுக்கு யாரும் உதவக்கூடாது, அமைதியா உட்கார்ந்து கவனிங்கன்னு சொல்லிட்டு மடாலயத்துக்கு போயிட்டாரு. அந்த பட்டாம்பூச்சி வெளியில வர்றதுக்குள்ள அதோட போராட்டத்தை பார்த்த சீடன் அது ஓட்டை உடைக்க ரொம்ப கஷ்டப்படுதுன்னு நினைச்சு கொஞ்சமா அதோட ஓட்டை உடைச்சு விட்டான். கொஞ்ச நேரத்துல வெளியில வந்த பட்டாம்பூச்சி இறந்து போயிடுச்சு. அந்த பட்டாம்பூச்சியோட இறப்புக்கு தான் காரணமாயிட்டதை நினைச்சு அழ ஆரம்பிச்சான் அந்த சீடன். அங்க வந்த குருநாதர் என்ன காரணம்னு கேட்க அவன் விளக்கம் சொன்னான். அந்த பட்டாம்பூச்சி அத்தகைய போராட்டத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணம் அதோட சிறகுகள் நல்லா வளர்றதுக்கும் தன்னை வலுப்படுத்திக்கிறதுக்கும் தான். அதே மாதிரிதான் நாமளும் நம்மளோட வாழ்க்கையில இன்பமா வாழ பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும். போராட்டங்களை சந்திக்க தான் நம்ம மனம் வலுவடையும். அதுக்கப்புறம் நாம எல்லாத்துக்கும் துணிச்சலோட போராடி வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறிடுவோம்னு சொன்னாரு குரு.